சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரஜினிகாந்த், நாகார்ஜுனா உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்கக்கூடிய கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாக இருக்கு. இந்த நிலையில கூலி திரைப்படத்தை சட்டவிரோதமா இணையதளங்கள்ல வெளியிட 36 இணையதள சேவை நிறுவனங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. அதை பத்தி நாம இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். மாநகரம் திரைப்படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் இயக்குனரா அடியெடுத்து வச்சாரு லோகேஷ் கனகராஜ். அதுக்கப்புறமா கார்த்தி நடித்த கைதி, விஜயோட மாஸ்டர், கமலஹாசனோட விக்ரம், லியோ உள்ளிட்ட படங்களை இயக்குனாரு. கொஞ்ச நாள்லயே இந்தியா முழுவதும் பேசப்படும் இயக்குனரா மாறினாரு லோகேஷ் கனகராஜ். இப்போ நடிகர் ரஜினிகாந்த் கூட இணைஞ்சு கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கி இருக்காரு. சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து லோகேஷ் படம் பண்ண போறாரு அப்படின்ற தகவல் இந்தியா முழுவதும் பலத்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்திச்சு. இந்த படத்துல பிரம்மாண்ட தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இணைஞ்சுக்கிட்டதால படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகரிச்சுது. அது மட்டும் இல்லாம பேன் இந்தியா படமா கூலி படம் அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த படத்துல நடிகர் ரஜினிகாந்தோட பல்வேறு மொழிகளின் சூப்பர் ஸ்டார்களும் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. பாலிவுட்ல இருந்து அமீர் கான், கன்னடத்துல இருந்து உபேந்திரா, தெலுங்குல இருந்து நாகார்ஜுனா, மலையாளத்தில இருந்து சோபின் அப்படின்னு பல ஸ்டார் நட்சத்திரங்கள் இணைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துல சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு அனிருத் தான் வழக்கம் போல இசையமைச்சிருக்காரு. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி படத்தோட பாடல்கள், டீசர், ட்ரெய்லர் எல்லாம் வெளியாச்சு. இந்த படத்தில் இடம்பெற்ற அரங்கம் அதிரட்டுமே, மோனிகா பாடல்கள் சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் ட்ரெய்லரும் வெளியிட்டாங்க. வழக்கம் போல படத்தோட மேக்கிங்ல மாஸ் காட்டி இருந்தாரு லோகேஷ் கனகராஜ். அனிருத்தோட பின்னணி இசையும் படம் மீதான எதிர்பார்ப்பை அதிகரிக்க வச்சிருக்கு. இந்த கூலி படம் வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக இருக்கு. இப்போ தியேட்டர்கள்ல புக்கிங் ஆரம்பிச்சிருக்கும் நிலையில விடுமுறை நாட்கள் என்பதால டிக்கெட்டுகள் வேகமா காலியாயிட்டு வருது. ரிலீஸுக்கு 2 நாள் மட்டும் இருக்கக்கூடிய நிலையில ரசிகர்கள் ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் கூலி படத்தை ஆன்லைன் மற்றும் சட்டவிரோத இணையதளங்கள்ல வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. அதாவது படத்தின் தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் ஒன்று பண்ணிச்சு. அதுல ஆகஸ்ட் 14ஆம் தேதி கூலி திரைப்படம் வெளியாகி இருக்கும் நிலையில அதை சமூக வலைதளங்கள்லையும் சட்டவிரோதமான இணையதளங்கள்லையும் வெளியிட தடை விதிக்கணும் அப்படின்னு கோரிக்கை விட்டிருந்துச்சு. இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் கூலி திரைப்படத்தை சட்டவிரோதமா இணையதளங்கள்ல வெளியிட 36 இணையதள சேவை நிறுவனங்களுக்கு தடை விதிச்சு உத்தரவிட்டுச்சு. இந்த நிலையில இதுக்கு முன்னாடி ரஜினிகாந்துக்கு ஜெயிலர் படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அந்த படத்துக்கு அப்புறமா லைகா தயாரிப்புல ரஜினிகாந்த் நடிச்ச லால் சலாம் மற்றும் வேட்டையின் படங்களும் சொதப்பிடுச்சு. இதனால லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல ரஜினிகாந்த் நடிச்சிருக்கக்கூடிய கூலி திரைப்படம் தமிழ் சினிமாவை பாக்ஸ் ஆபீஸ்ல தலை நிமிர செய்யும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்க்கப்படுது. இந்த ஆண்டு பெரிய நடிகர்களோட படங்கள் தொடர்ந்து சொதப்பிட்டு வரக்கூடிய நிலையில ரஜினிகாந்தோட கூலி படம் என்ன ஆகும் அப்படின்ற அச்சமும் சினிமா வட்டாரத்துல எழுந்திருக்கு. குறைந்த பட்ஜெட்ல எடுக்கப்படும் தரமான படங்களை பார்க்க விருப்பம் தெரிவித்து வரக்கூடிய ரசிகர்கள் மல்டி ஸ்டார் படங்கள், பெரிய இயக்குநர்களோட படங்கள், அது மட்டும் இல்லாம முன்னணி நடிகர்களோட படங்கள் சரியான கனெக்ட் ஆகாத நிலையில ஃபிளாப் ஆயிட்டு வருது. சொல்லப்போனா அஜித்குமாரோட விடாமுயற்சி, சூர்யாவோட ரெட்ரோ, கமலஹாசனோட தக் லைஃப், தனுஷோட குபேரா உள்ளிட்ட படங்கள் தமிழ் சினிமாவில் பெரிய வசூல் வேட்டையை நடத்தல. இப்போ லோகேஷ் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட பல மாநில முன்னணி நடிகர்கள் இணைஞ்சு நடிச்சிருக்கக்கூடிய கூலி திரைப்படம் நிச்சயம் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் படமா மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னும் படம் வெளியாகிறதுக்கு 2 நாள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில இந்த படம் ஹிட் ஆகுமா இல்லையான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.